வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும் அந்த டாபிக் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டமா பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. ஒரு ஆண் உங்கள் உடம்பை விரும்பாமல் உங்களை மட்டும் விரும்புகிறார்கள் என்றால் அந்த ஆணுடைய கண்ணின் பார்வை எந்த நேரத்திலும் எப்போதும் உங்களுடைய அந்தரங்க உறுப்புகளை பார்க்கவே பார்க்க மாட்டார்கள். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப்ல இப்போ உண்மையா இருக்கக்கூடியவங்களோட பொய்யான ஏமாத்தி விரும்பக்கூடியவங்க அதிகமாயிட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய நபர் உண்மையா உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட பார்வைங்கிறது உங்களுடைய கண்கள் இமையை தாண்டி உங்களுடைய முகத்தை தாண்டி உடம்பை பார்த்து போகாது. அப்படி உங்களோட உடம்பை பார்த்து நீங்க விரும்பக்கூடிய நபர் அதிகமா பாக்குறாங்க அவங்க கூட இருக்கும்போதுன்னா ஷூரா அவங்களுக்கு தப்பான எண்ணங்கள் தான் இருக்கு. முக்கியமா அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட ஆண்கள் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா அவங்களை விட்டு தள்ளி வந்துருங்க. சப்போஸ் உங்க கண்ணை தவிர பார்க்க மாட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பெட்டரான பர்சன் உங்க லைஃப்ல கிடைக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் விரும்பும் ஆண் நேரில் இரவில் அல்லது போனில் எந்த நேரத்திலும் அதை பற்றி அதிகம் பேசாமல் எப்போதாவது பேசினால் அந்த ஆணுக்கு உங்கள் மீது உண்மையான காதல் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் அதை பத்தி பேசுறதும் தப்பே இல்லைங்க. அதை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு. நீங்க விரும்பக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா அதை பத்தி எப்பயாச்சும் தான் பேசுறாரு அப்படின்னா அதுல தப்பு இல்லை. ஏன்னா அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணி நினைக்கிறாரு, ஸோ அதனால தப்பு வராது. பட் நீங்க போன் எடுத்தாலே எப்போ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பேசுனீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்துல 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லி பேசுறாங்கன்னா அதுல தப்பு இருக்கு. சரியா? ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல தான் ட்ரை பண்றாங்கன்னா அது தப்பு இல்லை. அது ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணினுடைய கை உங்கள் கைகளை தவிர வேறு எந்த ஒரு இடத்தில் பட்டாலும் அந்த ஆணுடைய காதல் உங்கள் உடம்பிற்கான காதல். ஆனால் உண்மையான காதல் அது நடக்கவே நடக்காது. அதாவது பாத்தீங்கன்னா இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பொது இடங்களை வச்சு இல்லை எந்த இடம்னு கூட பார்க்காம உங்களை விரும்பிக்கிட்டு இருக்க ஆண் பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகளை தவிர வேற ஏதாச்சும் இடங்களை கை வைக்கிறாங்க அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும் அவங்க முழுக்க முழுக்க உங்களுடைய உடம்புக்காக விரும்புறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. உங்க உடம்புக்காக மட்டும் ஆசைப்பட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களை உண்மையா விரும்புங்கன்னா பொது இடங்களை வச்சு உங்களுடைய கைகளை பிடிக்கிறதுக்கு அதிகம் பதட்டப்படுவாங்க. ஸோ பட் இருக்கும்போது அது தப்பா பண்றாங்கன்னா இதுல இருந்து நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அந்த ஆணுடைய நோக்கம் எதுன்ட்டு. ஒரு ஆணுடன் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆடை விலகி இருக்கிறது அப்போது அந்த ஆண் அதை பார்த்தால் அதை உங்களிடம் சரி செய்ய கூறுவார். பொய்யான காதல் அதை பார்த்து மட்டுமே தோணும். அதாவது பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் உங்க லைஃப்ல நீங்க இருக்கீங்க, ஒரு சுடிதார் போட்டு போயிருக்கீங்க, உங்களுடைய சால்வை விலகி இருக்கு, சப்போஸ் உங்களுடைய ஆடைகள் விலகி இருக்கு, ஏதோ ஒரு விஷயங்கள் தப்பா இருக்குது அப்படின்ற போது உங்களுக்கு உண்மையா விரும்புறான்னு அதை பார்த்தானா ஒழுங்கா ட்ரெஸ் போடு, ஒழுங்கா மாத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஃபேக்கா விரும்புறவங்க அந்த ஒரு விஷயத்தையும் நோட்டமிட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்து என்னச்சி இப்படி பார்க்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எல்லாம் வரலாம். ஆனா நீங்க லவ் பண்றதுனால இப்படிப்பட்ட விஷயங்கள் சாதாரண தான் அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம். பட் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்க லைஃப்ல பண்றாங்கன்னா அவங்க உங்களுடைய உடம்புக்காக தான் பண்றாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஒரு ஆண் உங்கள் உடம்பை விரும்பாமல் உங்களை விரும்புகிறார்கள் என்றால் உங்களுடைய விரும்பும் இல்லாமல் அவர்கள் உங்களுடைய மொத்தம் கொடுக்க மாட்டார்கள், முயற்சி செய்ய மாட்டார்கள். அதாவது பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல உங்களை விரும்புறாங்க அப்படின்ற போது உங்களோட பர்மிஷன் இல்லாம உங்ககிட்ட கேட்காம அவங்க ஒரு முத்தத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. உங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்க ஹேண்டை கூட பிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப டிசெண்டா இருப்பாங்க. காரணம் அவங்க பப்ளிக் பிளேஸ்ல இப்படிப்பட்ட தவறான விஷயங்கள் வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். முக்கியமா லவ் தானே பண்றோம், இதுல இப்ப எதுக்கு பண்ணணும் அப்படின்ற எண்ணங்களும் இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் என்ன பண்றாங்க என்ன பண்ணல அப்படின்றத வச்சு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி இல்லை இப்படி இருக்காங்க அப்படின்றத வச்சு நீங்க ஃபுல்லா முடிவு பண்ணிடாதீங்க. இதோட கண்டினியூ பார்ட் ஒரு சில வீடியோகளும் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை வச்சுவே மட்டும் முடிவு பண்ணிடக்கூடாது. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இதே மாதிரி வேற ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் சி டாடா பாய் பாய். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணா மறக்காம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.